காலையிலே எங்கள் வீட்டில் வந்துட்டு சமையல் பார்த்துங்க, கிச்சடி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. இன்றைக்கி வந்துட்டு கிச்சடி செய்கிறத எப்படி செய்கிறேங்கிறத விரிவாக எல்லோரும் பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி கிச்சடி செய்கிறீங்களோ எனக்கு தெரியாது, நான் எப்படி கிச்சடி செய்கிறேன்னு பாருங்கள். ஓகே, அங்கே மெயினாக இந்த எண்ணெயை தான் காட்டணும். ஒரு இங்கே பாரு, அங்கே போகும். இந்த எண்ணெய் வந்துட்டு GCR செக்கில் காட்டில் எண்ணெய், கடலை எண்ணெய். இது தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெயை நல்லா உச்சியில் வச்சு நல்லா அந்த வெயிலுக்கு நல்லா சீயக்காய் தேய்ச்சி குளிங்க. சீயக்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன் டப்பாவில், செம்பருத்தி இலையெல்லாம் போட்டு. அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ சரியா கேஸை ஆன் பண்ண போகிறேன். என் வேலையை ஆரம்பிக்க போகிறேன். நல்ல வீடியோ நிறுத்தி எடு பாருங்கள். எண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் சூடாகணுன்னா கடுகு போடணும். எண்ணெய் சூடாகிட்டு கடுகு போட போகிறேன். எட்ட போய் நின்றுக்கணும், இல்லைன்னா வெடித்து மோரை வெந்துடும். அது வெடிக்கிறதா வெடிக்கலாம். இங்கே பாருங்க, மாமியா மருமக நாத்தனா கொழுந்தியா எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் போட போகிறேன். பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, இவங்கெல்லாம் மாமியா நாத்தனா கொழுந்தா. இங்கே வந்து கருவேப்பிலையெல்லாம் வந்து பிள்ளைங்க. இவங்களையெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இப்படி காட்டுற வீடியோவை இப்படி ஃபுல்லாக எடுறி ஆட்டி ஆட்டி எடுக்காது. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கலர், கொஞ்சம் உப்பு போட்டு சால்ட். அப்போ தான் வதங்க கொஞ்சம் நல்லா ஈஸியாக சீக்கிரம் அப்போ தான் வதங்கும். அதுக்கு தான் வந்துட்டு உப்பெல்லாம் போட்டுக்கணும், மஞ்சள் தூள் அப்படியே நிர்வாக வதங்கி வாசனைக்கும் கமகமான வர்றதுக்கும் டேஸ்டி வர்றதுக்கும் நாக்குக்கு ருசி வர்றதுக்கும் இந்த இஞ்சி பூண்டு விழுத போடுங்க. இதை போடுங்க. அடுத்தது நல்லா போட்டு வதக்கி இந்த பச்சை வாடை போகணும். அதனால நல்லா வதக்கணும். அடிக்கிற வெயிலுக்கு பாருங்க, வேர்த்து கொட்டுது, அப்படியே எரியுது, உடம்பெல்லாம் புட்டு தாங்க முடியல வெயில். நிறைய தண்ணி குடிங்க. நிறைய தண்ணி தாகம் அடிக்கலைனாலும் மல்லு கட்டி குடிங்க. நான் சொன்ன ஒரு வீடியோவில் தண்ணி நிறையா குடிக்கணும்னு இப்போ அது யூஸ் ஆகுது. அதிக வெயில் இருக்குது, மண்டை எரியுது, தாப்பாக கலண்டிக்கும் பொழுது மண்டை. அதனால் நிறைய தண்ணி குடிங்க. நிறைய வந்து ஜில்லுன்னு குடிக்காமல் நிறைய எலுமிச்சை ஜூஸு, மோர் குடிங்க. இப்போ எனக்கு ரொம்ப வறட்சியாக இருக்குது. இந்த பாருங்க வேர்த்துருக்கு பாருங்க. வேர்க்க உடம்புல உள்ள ஈரம் அதெல்லாம் வந்து வெளியாகுதா, அப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு வறட்சி தன்மை வந்துடும். அதனால் இங்கே பாருங்கள், தண்ணி நான் குடிக்கிறேன். ரொம்ப தண்ணி தான் ஆகுது. ஐயோ, கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டுக்கணும். கேரட்டு, பீன்ஸு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். இது நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகணும். காய்கறியெல்லாம் வெந்ததுக்கப்புறம்
இதாட்டு பாருங்க, முக்கியமான இதுதாங்க அணில் சேமியா. அணில் சேமியா சூப்பரானது. மேகி அந்த மாதிரிலாம் வாங்காமல் இது மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அது நல்லாயிருக்கும். இதை நான் இப்படி தான் வாங்கி செய்வேன். என் வீட்டுக்காரர் இதை தான் வாங்கி கொடுப்பாரு. அணில் சேமியா, அணில் சேமியா. இப்படி கத்திரிகள் எடுத்துட்டு கருத்துன்னு இப்படி கட் பண்ணி ஒதுக்கிது. இருடி பார்த்தீங்களா, நடக்கல. எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு வெளியிலலாம் தீனி வாங்கி திங்கக்கூடாது, அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதனால் பிள்ளைங்களுக்கு இதை வறுத்து கொடு, அவிச்சு கொடு, பொரிச்சு கொடு அப்படின்னு இதை வாங்கிட்டு வந்து நிறைய வச்சுருக்குறாரு. இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கணும். இங்கே பாருங்கள், அவர் வறுத்தது தான், நான் வறுக்கலம்மா. சூப்பராக இருக்குது. இப்படி பொழுது போலன்னு சரி தின்னுட்டு உட்காந்துருக்கேன். அவ்வளோ சத்துங்க, அது அவ்வளோ நல்லது, உடம்பு ஆரோக்கியமானது. வெயில் எல்லாம் பிள்ளைங்க அலையாமல் இது மாதிரி ஏதாவது ஒரு செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு வீட்டிலே இருக்கட்டும், எங்கேயும் போகணும். சரி, என் மகாலட்சுமி எப்படி இருக்கு? சரி, நல்லா கொதிச்சுட்டு அணில் சேமியா வந்துட்டு போட போகிறேன்னு எல்லாரும் பார்த்துக்குங்க. உப்பு போட மறந்துட்டேன்டி. உப்பு இல்லாத பண்ண உப்பு வைக்கின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் தான் போட்டேன். லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி அது போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இனிமேல் அடுத்த வீடியோ பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோக்கு நைஸ் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு எழுத்து எழுதி போடுங்க.